நம்ம கம்பேரிசன் வீடியோ பாக்குறோம். ரெடி கேமரா ஆக்ஷன். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். சும்மா ஃபுட்டு நம்மளே செஞ்சு போடுறதுக்கு பதிலா ரெண்டு நல்ல பாப்புலரான கடையில இருந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபுட் வாங்கி, அந்த ஒரே டைப் ஆஃப் ஃபுட் ரெண்டு வேரியன்ட் கடையில இருந்து வாங்கி அதோட கம்பேரிசன் எது டேஸ்டா இருக்கு எது பெட்டரா இருக்குன்றத பார்க்கலாம். எங்க இருந்துன்னா ஃபர்ஸ்ட் A to B ல இருந்து. எல்லாருக்கும் தெரியும் A to B போவாத ஆளே இருக்க மாட்டாங்க. A to B அப்புறம் கீதம், இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ரெண்டுத்துலயும் என்ன வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மினி லஞ்ச் தான் வாங்கியிருக்கோம், மினி மீல்ஸ். ஓகேவா? இதோட A to B ல எவ்வளோனா 189 rupees டோட்டலா. A to B ல பாத்தீங்கன்னா டாக்ஸோட 189 rupees. இப்போ கீதம்ல எவ்வளவு பில்? கீதம்ல வந்து அரௌண்ட் 200 rupees வாங்கினேன். இதுக்கும் ஒரு 10 rupees, அதான் 11 rupees டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் A to B ஓபன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா பப்பட் கொடுத்துருக்காங்க, வேற மினி மீல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இங்க ஸ்டிக்கரை ஓபன் பண்ணும் போல. பேக்கிங்ல இருந்து லைட்டா இந்த சாம்பார் சாதத்துல இருந்து சாம்பார்லாம் ஒழுகி இருக்கு. ஓகே, இதுதான் A to B யோட மினி மீல்ஸ் காம்போ. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, சப்பாத்திக்கு கிரேவின்னு நினைக்கிறேன். சாம்பார் சாதம். இது என்ன ரைஸ்னே தெரியல, ஏதோ ப்ளூ கலர்ல புதுசா புதினா ரைஸா இருக்குமோ? புதினா ரைஸ் தான் நினைக்கிறேன். முந்திரி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு. சாம்பார் சாதம், ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி. குருமால டிப் பண்ணி சாப்பிட்டாதான் சப்பாத்திக்கே ஒரு மரியாதை. குருமா வேற லெவல். இந்த பொரியல் தான் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. இது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, இத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். புதினா சாதம் மாதிரியும் இருக்கு, புளி சாதம் மாதிரியும் இருக்கு. என்ன சாதம் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பதிலா பிரிஞ்சு கொடுத்துருக்கலாம். இந்த ஓரமா வச்சிடலாம். இப்போ கீதம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி A to B ல இருந்த மாதிரி இதுலயும் பப்பட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் இந்த பாக்ஸ் மினி மீல்ஸ் பாக்ஸ் பேக்கிங் நல்லா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது சைஸே பாருங்களேன், அதுக்கும் இதுக்கும் சைஸே கொஞ்சம் பெருசா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்க அவங்க அந்த டேப்லாம் போட்டு ஒட்டி கொடுத்தாங்க, அப்பயே அங்க இருக்க கிரேவி எல்லாம் நல்லா கீழே ஊத்தி. இந்த டேப் எல்லாம் போடல, பேக்கிங் நல்லாதான் இருக்கு. கிரேவியும் கீழே எதுவும் சிந்தாத மாதிரியும் இருக்கு. எனக்கு என்னமோ அதை விட இது கொஞ்சம் பார்க்கவே நல்லா வைப்ரண்டா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா
அதுல ஏதோ பச்சை கலர்ல ஒரு சாதம் கொடுத்தாங்க, என்னன்னு தெரியாது. இது நல்லா பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க, ரைத்தாலாம் கொடுத்துருக்காங்க. அதுல ரைத்தா இருந்த மாதிரி பாக்கல. அதுக்கு ஊறுகாய் வெறும் பாக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ₹1 ஊறுகாய் பாக்கெட்டா. அந்த வயசுல எல்லாம் நம்ம ₹1 ஊறுகாய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், ஒரு செக்ஷனே வந்து ஊறுகாய்க்காக ஒதுக்கி இருக்காங்க. மாங்காய் ஊறுகாய் எம்மியா இருக்கு. தயிர் சாதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. சேம் ஒருவேளை ரெண்டு இடத்துக்கும் ஒரே ஸ்வீட் காரங்க தான் டெலிவரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுலயும் அதே ஸ்வீட் மாதிரி தான் இருக்கு, அதுலயும் அதே ஸ்வீட் தான் இருக்கு. டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே செஃப்னு நினைக்கிறேன், ஸ்வீட்டுக்கு மட்டும். அப்புறம் ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, சப்பாத்திக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க, தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இதுல வந்து தயிர் பச்சடி ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுல பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஏதோ பச்சை கலர்ல ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, இதுல பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தயிர் சாதத்துல இருந்து ஆரம்பிப்போம். சாப்பாடு அப்படியே கிளறாம வெறும் சாப்பாடை மட்டும் போட்டு வச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அப்படியே சாப்பாடு வந்து நல்ல ஓகே. சாம்பார் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் டேஸ்ட் பண்ணலாம். ஏதான் நல்ல நெய் நல்லா தெரியுது, இதுல நெய் நிறைய போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. நான் அவ்வளோ நெய் பர்சன் கிடையாது, நெய் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் ஓகே, நல்லா இருக்கு. பிரிஞ்சி அதுல இல்லாதது இதுல இருக்கு. நல்லா இருக்கு. நார்மலாவே எனக்கு பிரிஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரிஞ்சு பார்த்தோன்னே எனக்கு இது அப்படியே அட்ராக்ட் ஆயிடுச்சு. பட் ஓகே, இது வச்சிருக்காங்களே, இதுக்கு நியாயப்படுத்தணும்ல, இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். பிரிஞ்சு என் தம்பிக்கு அங்க வச்சு ஊடு எல்லாத்தையும் நானே காலி பண்றேன். பிரிஞ்சுக்கு தர மரியாதையே ரைத்தா தொட்டு சாப்பிடுறதுதான். சப்பாத்தி சப்பாத்தி அதை விட இது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு சப்பாத்தி. கிரேவி டிப் பண்ணி சாப்பிடணும். கடிக்க கஷ்டமா இருக்குங்க. அதுல நம்ம பப்பட் சாப்பிட மறந்துட்டோம், இதுல சாப்பிடுவோம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து. இந்த அரிசி வத்தல்னு நினைக்கிறேன். இது என்னன்னா கருப்பு கருப்பா இருக்கு. அவ்வளவு நல்லா இல்ல. ஓகே, இப்ப இது ரெண்டும் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப ரெண்டுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுத்தை பொறுத்த வரைக்குமே ஓகே தான். கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ரெண்டுமே வர்த்து. சாப்பாடு கொடுத்துருக்கிறது A to B ல பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எதுவுமே குறைலாம் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த ரைஸ் வந்து இது என்னன்னா கண்டுபிடிக்க முடியல, புளி சாதமா இல்லைன்னா புதினா சாதமான்னு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு ரைஸ் சாப்பிடுற டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ இது சூப்பர். அதே மாதிரி கீதம்ல பாத்தீங்கன்னா அவங்கள விட இவங்க ரைத்தா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும், அந்த பிரிஞ்சி கொடுத்து ரைத்தா கொடுத்துருந்தாலும், இது வந்து அவ்வளோ பார்க்க சூப்பரா இருக்கு. கலர் இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்க்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா A to B ல இருக்க தயிர் சாதம் ஆகட்டும், சாம்பார் சாதம் ஆகட்டும், அந்த அளவுக்கு கீதம்ல அவ்வளோ டேஸ்ட் பர்ஃபெக்ட். ஒருவேளை இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. எடுத்தவங்க டேஸ்டா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடும் போது ஏன்னா இதுல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல். சப்பாத்தி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா
காலையிலேயே சுட்டு வச்ச சப்பாத்தி எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுலயும் ஆறிதான் போயிருக்கு. எந்த ஃபுட்மே ரெண்டுத்துலயுமே வந்து சூடுலாம் கிடையாது, ரெண்டுமே ஆறிதான் இருக்கு. ஆறி இருந்தாலுமே இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. இதுல வந்து நல்லா ஹார்டா இருக்கு. ஹார்டாமே சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. ஸ்வீட்ஸ் ரெண்டுமே சேம் ஈக்குவலா தான் இருக்கு. பிரிஞ்சி இதுல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரிஞ்சுமே நல்லா தான் இருக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் ரெண்டும் பொறுத்த வரைக்கும் வேற லெவல். ஏ டு பினாலே சாம்பார் சாதம் தான். ஆதி காலத்துல நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஏ டு பி ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம்னா ஏ டு பி தான். அதுல இருக்க சாம்பார்ல என்ன சீக்ரெட் போடுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு சாம்பார் டேஸ்டா இருக்கும். தயிர் சாதமும் அதே அளவுக்கு தான், வேற லெவல்ல இருக்கு. இந்த சப்பாத்திக்கு கொடுத்த கிரேவியுமே பாத்தீங்கன்னா ஏ டு பில கொடுத்த அந்த கிரேவி சூப்பரா இருந்துச்சு. ஒன் மோர் சாப்பிடணுன்ற மாதிரி இருந்துச்சு அந்த கிரேவி. இது ஓகே. இப்போ ரேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ஏ டு பிக்கு 10க்கு 9 கொடுக்கலாம். 9.5 9 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு 8 தான் கொடுப்பேன். ஏன்னா இது அவ்வளோ, ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ தயிர் சாதத்துலயும் அந்த டேஸ்ட் தெரியல. சாம்பார் சாதத்துல வந்து நெய்யோட ஸ்மெல் தான் அதிகமா தெரியுது, நெய்யோட டேஸ்ட் தான் அதிகமா தெரியுது, சாம்பார் சாதத்தோட ஃபிளேவர் அதிகமா தெரியல. சப்பாத்தியுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கு. விரிஞ்சு வந்து ஓகே அப்படிதான் இருக்கு. சீரியஸா இந்த பப்பட் நான் இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. இந்த அப்பளம் எனக்கு பிடிக்கல. ஸோ இதுக்கு வந்து ஒரு 8 தான் கொடுப்பேன். இதுக்கு 9.5 கூட கொடுக்கலாம். நல்ல ஒர்த்து. அந்த ஆஃப் மார்க் எதுக்கு குறைக்கிறேன்னா, இதுல பிரிஞ்சி இருக்கும்னு ஆசைப்பட்டேன், அந்த பிரிஞ்சி இல்லாததுனால ஆஃப் மார்க் நான் மைனஸ் பண்றேன். ஸோ அவ்வளவுதான். நீங்க பசியா இருந்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே ஒர்த்து தான். இது 189 rupees, இது 200. 189. ஏ டு பில 189, ஜி தமிழ்ல 200. பசியா இருந்தீங்க, ஒருத்தர் சாப்பிடணும் அப்படின்னா கம்பல்சரி எதனா ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அப்செட் பண்ணாது உங்களை, பட் ஓகேவா இருக்கும். தேங்க்யூ.